விதவிதமான உரைகளை வாங்கிய பின் டிரைவர் பார்த்து விடாதவாறு ஒரு கவரில் போட்டு மறைத்து கொண்டு வந்தான். பின்பு டிரைவரிடம் சலோ பையா என்றான். சற்று நேரத்தில் ரிசார்ட்டை கார் சென்றடைந்ததும் பத்மாவிற்கு இருந்த சந்தோஷத்தில் டிரைவருக்கு டிப்ஸாக 200 ரூபாய் மேலும் வழங்கினாள். டிரைவர் மிகுந்த மகிழ்ச்சியாக பகுத் தன்யவாத் தீதி என்றான். பின்பு விஜயை பார்த்த டிரைவர் பத்மாவிடம் ஆப்கா பதி ஹே என்றதும் சற்று யோசித்தவளாக ஹா என்றாள். அதற்கு அச்சா அச்சா என்றான். விஜய் பத்மாவிடம் டிரைவர் என்னடி கேட்குறான் என்றதற்கு உன்னை என் புருஷனான்னு கேட்டான், ஆமான்னு சொல்லிட்டேன் என்று சிரித்தாள். அதற்கு விஜய் ஓ என்று ரீங்காரம் பாடினான். அந்த ரிசார்ட் நல்ல பணக்கார மனிதர்கள் மட்டுமே தங்கக்கூடிய கோவாவிலேயே உயரக ரிசார்ட்டாக இடம்பெற்றிருந்தது. அங்கு இவர்கள் சென்றதுமே காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் உள்ளது என்று ஹோட்டலில் பணிபுரிபவர்கள் இவர்களை அழைத்து சென்றனர். பிரேக்ஃபாஸ்டை முடித்து கொண்டு இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கடற்கரையை ஒட்டிய அறைக்கு அழைத்து சென்றனர். அறைக்குள் சென்றதும் கடற்கரை காற்றும் கடல் அலையடிக்கும் சத்தமும் என்று ஒலித்து கொண்டிருந்தது. ஏதாவது வேண்டும் என்றால் அழையுங்கள் என்று ரூம்பாயும் மற்றவர்களும் சென்றனர். அவர்களை வெளியில் அனுப்பி கதவை தாழிட்ட விஜய் கவரில் இருந்த உரைகளின் டப்பாவை எடுத்து அவளிடம் காண்பித்து, அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கன்னி தென்றல் ஆடை விளக்க கண்கள் கண்டேனே என்று பாடியவாறு பத்மா அணிந்திருந்த சுடிதாரின் முந்தியை விலக்கி எடுத்துவிட்டு அவளை கட்டிக்கொண்டு ஹம்மா ஹம்மா ஹம்ம ஹம்ம ஹம்மா என்று பாடியபடியே அவளுடைய வாயை கவ்வினான். சற்று நேரத்தில் முந்தைய இரவு நடந்த அரங்கேற்றத்தை விட இப்போது தாரை தப்பட்டைகள் முழங்க அரங்கேற்றம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அரங்கேற்றம் முடிவுற்றதும் இருவரும் நல்ல அயற்சியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். சுமார் 2 மணி நேர ஓய்விற்கு பின் விஜய் முதலில் எழுந்தான். இப்போதும் பத்மா நன்கு தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது பத்மாவின் கைபேசிக்கு அழைப்பு ஒலித்தது. யார் கூப்பிடுறா என்று அதனை பார்த்தபோது அவ அழைப்பை கூப்பிடும் நபரின் பெயரில் ஆக்டர் JS என்று இருந்தது. அதை கண்டதும் ஆர்வமான விஜய் அந்த அழைப்பை எடுப்பது என்று முடிவு செய்தான். போனை எடுத்து பேசாமல் காதில் வைத்து கொண்டான். இப்போது எதிராளி ஹலோ ஹலோ பத்மா, திஸ் இஸ் என்றார். அந்த குரலை கேட்டதும் தமிழில் இவளுடன் நடித்த நடிகரின் குரல் என தெரிந்து கொண்டான். அதற்கு விஜய் அந்த நடிகரிடம் நோ ஷீ இஸ் நாட் ஹியர், அவள் இங்கு இல்லை என்றான். சற்று கோபமான அந்த நடிகரின் குரல் அந்த பதிலை கேட்டதும் மே நோ ஹூம் ஐ எம் ஸ்பீக்கிங் வித், அதாவது நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்றார். அதற்கு விஜய் அந்த நடிகரிடம் தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், அது உனக்கு தேவையில்லை என்று மூஞ்சியில் அடித்தாற்போல் கூறினான். அதற்கு அந்த குரல் ஹலோ என்று எகிரியது. இவன் சற்று மேலே போய் டோன்ட் கால் ஹர் ஹியர் ஆஃப்டர், இனிமேல் பத்மாவிற்கு ஃபோன் பண்ணாதே என்று மூஞ்சியில் அடித்தாற்போல் கூறி போனை துண்டித்தான். சற்று நேரம் கழித்து எழுந்த பத்மா விஜயிடம் யாரு போன்ல, எதுக்கு அதை எடுத்த, நானே திரும்ப கூப்பிட்டிருப்பேனே என்றாள். அந்த நடிகரின் பெயரை சொல்லி அவன் கூப்பிட்டான் என்றான். கட்டிலில் படுத்திருந்த அவள் அவன் பெயரை விஜய் சொன்னதும் சற்று பரபரப்பாகி ஏ நீ என்ன சொன்ன என்று கோபமாக கேட்டாள். அதற்கு விஜய் நான் ஒன்றும் சொல்லலையே, நீ தூங்கிட்டு இருக்க, அதனால அப்புறம் கூப்பிடுங்க என்று சொன்னேன் என அவளிடம் புழுகினான். அவள் சற்று ஆசுவாசமாகி இதை கேட்டதும் ஓ அப்படியா, சரி சரி என்றாள். பின்பு அவனிடம் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, இனிமே என் போன் வந்தா எடுக்காத என்றாள். அதற்கு விஜய் ஏன் என்றதற்கு இல்ல நாம 2 பேரும் அவரவரோட பிரைவசியில இருந்தா நல்லா இருக்கும் என்றாள். அதை கேட்டதும் விஜய் ஓ என்று நக்கலாக கூறினான். அருகில் வந்த பத்மா விஜயின் கையை அணைத்து கொண்டு அவனுடைய மொட்டுவாயை லேசாக கிள்ளி என் செல்லம் என கொஞ்சினாள். அதற்கு அசராதவனாக விஜய் விரைப்பாகவே இருந்தான். பத்மா தொடர்ந்து அவனிடம் ஏன் புஜிமா நல்லா தானே இருந்த, அப்புறம் எப்படி திடீர்னு இந்த சந்தேக பிராணி புத்தி உனக்குள்ள வந்துடுதுன்னு தெரியல என்றாள். விஜய் ஆம்பளைக்கு எப்பவுமே சந்தேக புத்தி ஜாஸ்தி தான் ஒத்துக்கிறேன், ஆனா அது இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லதுதான். அதுவும் இல்லாம நீ இருக்கிற தொழில் அப்படி. உன்னையும் இப்ப பேசின நடிகரையும் பற்றி நிறைய பத்திரிகைகள்ல கிசுகிசு படிச்சிருக்கேன், அப்புறம் எப்படி சந்தேகப்படாம இருக்க சொல்ற பத்து என்றான். பத்மா அவனிடம் பத்திரிகைக்கு நியூஸ் வேணும், அதனால ஏதாவது எழுதுவாங்க, அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிறதா என்றாள். விஜய் அவளிடம் எது எப்படியோ பத்மா, போனதெல்லாம் போகட்டும், இனிமே அந்த நாயோட பேசாத,
எனக்கு முன்னமே என்னமோ தெரியல, அவனை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது என்றான். பத்மா அவனை மயக்கும் விதமாக கொஞ்சியவாறு, இந்த குரங்கு குணத்தை மட்டும் மாத்திக்கோ, அப்புறம் எல்லாம் சரியாயிடும் என்றாள். இப்போது விஜய் பத்மாவிடம், உனக்கு தான் சினிமாவில் நிறைய பேரை தெரியுமே, எனக்கு ஏதாவது படத்துல கம்போஸ் பண்றதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடு என்றான். பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறேன். ஏன்னா உனக்கு சினிமா பற்றி தெரியாதுல்ல, நான் ஒன்று கேட்டால் அவங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அதனால பார்த்து தான் கேட்கணும் என்றாள். விஜய் அவளிடம், ஸ்டுடியோ சொந்தமாக நமக்கே இருந்தால் நல்லா இருக்கும், போய் போய் அலைய வேண்டாம் பாரு என்றான். அதற்கு எவ்வளோ ஆகும் என்றாள். என்ன, ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், வீட்டிலே இடம் இருக்கு, அங்கே போட்டுடலாம் என்று அவன் கூறியதும், அவ்வளோதானே, அந்த 5 லட்சத்தை நானே கொடுத்துட்டு போகிறேன் என்றாள். ஐயோ வேண்டாம் பது, அதெல்லாம் சும்மா சொன்னேன் என்றான். ஐயோ, உன் வளர்ச்சிக்கு தானே தரேங்கிறேன், நான் தராமல் உனக்கு வேற யார் தருவா என்றதும், இல்லை என் அத்தைக்கு என் மேலே பாசம் ஜாஸ்தி, அவங்கள்ட்ட கேட்டாலே கொடுத்துருவாங்க என்றதும், பத்மா அவனிடம் கோபமாக, ஏன் இப்படி என்னை இன்னும் வேற்று மனுஷாலாவே பார்க்கிற விஜய் என்று கோபித்து கொண்டாள். அவளை சமாதானப்படுத்தும் விதமாக, அப்போ உண்மையாகவே தரத்தான் போறியா என்று கலாய்த்தான். பத்மா அவனிடம், நம்பிக்கை இல்லையா, நான் கொடுப்பேன்னு, எப்போ வேணும்னு சொல்லு, என் அக்கௌண்ட்ல இருந்து ஓ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் என்றாள். அந்த சந்தோஷத்தில் விஜய் அவளின் முன்னால் வந்து முட்டி போட்டு கொண்டு ஹையா கொய்யா ஹையா கொய்யா என்று அவளுடைய இரு கன்னங்களையும் மாறி மாறி தட்டினான். பத்மா அவனை டே என்று அதட்டி, போடா போய் குளிடா என்று விரட்டினாள். அதற்கு விஜய், என்னது டாவா என்று இழுத்தான். அதற்கு பத்மா அவனுடைய முதுகில் ஓங்கி அடி வைத்து, ஆமாண்டா போடா என குளியல் அறைக்குள் தள்ளினாள். விஜய் குளியல் அறைக்குள் சென்று ஓகே நெவர்த்லெஸ் ஸ்டாரி என்று கதவை மூடினான். அதற்கு பத்மா கொழுப்பு என்றாள். விஜய் குளியல் அறைக்குள் குளித்து கொண்டிருந்த போது பத்மா சற்று நேரத்திற்கு முன் அழைத்த நடிகரிடம் பேசினாள். பின் விஜய் குளித்து முடித்து விட்டு வெளியே வந்ததும் பத்மா அவனிடம், என்ன என் அருமை காதலரே, அந்த நடிகர்கிட்ட பேசினீங்களா என்றாள். அதற்கு சமாளித்தவனாக ஹிஹி என்று சிரித்தவன் அருகில் வந்து குரங்கு குரங்கு என்று அவனுடைய மண்டையில் 2 முறை கொட்டினாள். அதற்கு விஜய், ஐயோ பது என்று செல்லமாக கெஞ்சினான். பத்மா நறுக்கென்று அவன் காதை திருகி பக்கத்தில் வந்து, சார் பேசவே கூடாதுன்னு சொன்னீங்களா, பாவண்டா, அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா என்று கூறியதற்கு விஜய், ஐயோ இது தெரியாதே என்று அவளை தள்ளிவிட்டு ஓடினான். பத்மாவும் இப்போது அவனை துரத்தி கொண்டு, நில்லு, இல்லனா கட்டியிருக்கிற துண்டை உருவிடுவேன் என்று கத்திக்கொண்டே அவனை துரத்தியபடி கட்டியிருந்த துண்டையும் உருவினாள். விஜய் அவளை நான்சென்ஸ் என்று கூறி அம்மனமாக அருகில் இருந்த பத்மாவின் பெரிய பையில் துண்டு இருக்கிறதா என்பதற்காக துழாவினான். அவன் பையை வேகமாக துழாவிய போது அப்பையில் இருந்து அவளுடைய போட்டோ ஆல்பம் வெளிப்பட்டது. அதை அவன் வெளியே எடுத்ததும் பத்மா அதிர்ச்சியாக அவனிடம் துண்டை வீசி அதனை வாங்க முற்பட்டாள். ஏ என்று அவனிடம் பிடுங்க முற்பட்ட போது, இரு பார்க்கிறேன் என்றான். முதலில் போட்டோவை பிரித்ததும் பத்மா அழகாக சேலை உடுத்தி இருப்பதை பார்த்து, ஐயோ என் அழகு புஜ்ஜிமா எவ்வளோ அழகா இருக்கு என்று அந்த போட்டோவில் இருந்தவளை முத்தம் கொஞ்சினான். ஏன் பத்மா என்கிட்ட இதை காமிக்கவே இல்லை என்றவனை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். போச்சு, அடுத்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து என்ன குதி குதிக்க போறானோ என்று அவள் நெஞ்சு படபடத்தது. அடுத்த பக்கத்தை திருப்பினான். அதில் அவள் சின்ன மிடி அணிந்து கொண்டு அதையும் லேசாக தனது கையால் மேலே தூக்கி கொண்டு 2 கால் தொடைகளையும் நன்றாக தெரிவதைப் போல் போஸ் கொடுத்திருந்தான். அதை பார்த்த நொடியிலேயே கன்றாவி என்றான். நான் மட்டும் பார்த்து ரசிக்க வேண்டிய அழகை இப்படி ஊருக்கே கடைவிரிக்கிறியே, இது உனக்கே நியாயமா என்றான். பத்மா, ஐயோ அதில் அப்படி தெரியுது, நான் அதுக்கு மேலே ஸ்கின் ட்ரெஸ் போட்டிருக்கேன், மேலும் சினிமாவில் வாய்ப்பு பெறுவதற்கு இப்படி ஃபோட்டோ ஷூட் எடுத்தாதான் வாய்ப்புகளும் கிடைக்கும். நாம தான் அன்னைக்கே பேசணுமே, இது வியாபாரம், இந்த வியாபாரத்துக்கு இது தேவை, இந்த துறை சம்பந்தமா உனக்கு புதுசுங்கிறதால இது உனக்கு கோரமா தெரியலாம், எல்லாம் பார்த்து பார்த்து பழக பழக சரியாகிவிடும் என்றாள். விஜய், அதாவது பார்த்து பார்த்து பழகி பழகி மனசு மறத்து போயிடுங்கிற, அப்படித்தானே? உன்னோட கவர்ச்சிகரமான புகைப்படங்களின் மூலம் நீ உன்னோட அழகையும் அதே சமயம் இத்துறையை சார்ந்தவர்களுடைய கவனத்தை பெறணுங்கிறது உன்னோட நோக்கம். ஆனால் அதே சமயம் பல பேருக்கு இவ எல்லாத்துக்கும் ரெடி தானே, அப்போ அதுக்கும் சம்மதம் தெரிவிப்பான்னு நினச்சி தானே உன்னை புக் பண்ண வருவாங்க. பத்மா, என்னை புக் பண்ண வரவங்க என்ன வேணால் நினைக்கட்டும், அது அவங்க சுதந்திரம். நாம் என்ன முடிவு பண்ணுறோங்கிறது அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்படி புகைப்படங்கள் எடுக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்க, எதுக்கும் தயாராக தான் இருப்பாங்கங்கிறது பெரும்பாலோருடைய மனநிலை. ஆனால் ஒருத்தன் கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு தோணணும். எப்படி எனக்கு உன் மேலே
தோணின மாதிரி. அது புரிஞ்சுக்காம பல்ல இழிச்சிட்டு வந்துருவானுங்க எல்லாம். முயற்சி பண்றது அவங்களோட விருப்பமா இருக்கலாம், ஆனா பெரும்பாலானவர்களுக்கு அதுல படுதோல்விதான். முந்தின காலம் மாறியெல்லாம் இல்லை. இப்போ நடிக்க வர பெண்கள் எல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் வராங்க. அதனால ஆசை வார்த்தை காட்டியோ இல்ல பொய்யான வாக்குறுதி அளித்தோ ஏமாற்ற முடியாது. ஏன் இன்றைக்கு தங்கத்தை விற்கிறதுக்கும் பட்டுப்புடவையை விற்கிறதுக்கும் கூட விளம்பரங்கள் தேவைப்படுதே. ஏன்னா போட்டி ஜாஸ்தி. தங்க நகைகளை விற்பனை செய்யறவரும் பட்டுப்புடவை கடை நடத்தி வருபவரும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொக்கிஷங்கள், வைர வைடூரியங்கள். அதனால எல்லாரும் என்னை தேடி வரட்டும்னு கடையை மட்டும் திறந்து வச்சுட்டு உட்கார முடியாதே. அவங்களோட தங்க நகை கடையை பிரபலப்படுத்தணும்னா அதற்கு விளம்பரப்படுத்தணும். அப்பதான் அது 4 பேருக்கு தெரிஞ்சு அவங்களும் வாங்க வருவாங்க. அது போலதான் இந்த புகைப்படங்களும் ஒரு விளம்பரம். புகைப்படங்களை எடுத்ததோட மட்டும் இல்லாம அதை பணம் செலவு பண்ணி பத்திரிகையில் வர வைக்கணும். நாம் லைம்லைட்ல இருக்கோன்னு தெரிஞ்சிட்டே இருந்தாதான் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இவை அனைத்தையும் கேட்ட விஜய், எது எப்படியோமா, நான் உன்னை நம்புறேன், ஆனா எனக்காக நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணியே ஆகணும். அது என்ன என்கிறாள். விஜய், என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? பத்மா, ஐயோ என் காருயில் கண்ணா, இது என்ன கேள்வி? என் உலகமே நீ தானே, நான் பிறந்ததற்கான அர்த்தமே நீ தானே. விஜய், அப்படின்னா மறுபடியும் வாய்ப்பு வந்தாலும் உன்னை முதல் படத்துல அறிமுகம் செஞ்ச இயக்குனர் படத்துல மட்டும் நீ நடிக்கவே கூடாது, என்ன ஓகேவா? ஏன் என்கிறாள். அவனை பற்றி வர செய்திகள் மற்றும் இதற்கு முன்னர் நடந்த சில சம்பவங்களையும் கேள்விப்பட்டேன். ஜென்மத்திற்கும் நடிச்சிடாத, என் வார்த்தையை மதிக்கிறதா இருந்தா என்கிறான். இப்போது அவனை அணைத்து கொண்டு, சரி போதுமா என் செல்லத்துக்கு என்கிறாள் பத்மா. எந்த பத்திரிகையில உன் அட்டப்படம் வரப்போகுது அடுத்த வாரம் என்றதும் பிரபலமான ஒரு வார பத்திரிகையின் பெயரை குறிப்பிட்டு சொன்னதும், ஐயோ நெவர்த்லெஸ் ஸ்டாரி, என்ன எல்லாம் மறந்துட மாட்டீங்களே என்று கலாய்த்தான். எந்த புகைப்படம் செல்லம் வரப்போகுது என்றதற்கு தங்க நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த காக்ரா சோலி உடை அணிந்தபடி இருந்த புகைப்படத்தை காண்பித்து இதுதான் என்றாள். அதற்கு விஜய், ஐயோ ஐயோ ஐயோ, கண்ணே பறிக்குதே, காந்த கண்ணழகி, திமிரிக்கொண்டிருக்கும் உன் அழகுடன் நிறைந்த கவர்ச்சியை காண 1000 கண்கள் கூட போதாதடி என்று அவள் அழகை வர்ணித்ததும் பத்மாவினுடைய முகத்தில் வெட்கமும் சந்தோஷத்தின் பூரிப்பும் மேலும் அவளை அழகடைய செய்தன. எத்தனை பேர் இந்த புகைப்படத்தை பார்த்த உடனே உன் மேல பைத்தியம் ஆக போறான்னு தெரியல என்று விஜய் சொன்னதும் பத்மா அவனிடம், கண்டவாள்லாம் பைத்தியம் ஆனா என்ன, ஆகாட்டி என்ன, என் புஜ்ஜிமா நீ ஆகணும் ஆவியா என்றாள். அதற்கு விஜய், நீ என்ன பேசியே கொள்றியடி பது, நீ பேசும் வார்த்தைகள் கூட என் காதுகளில் ஸ்வரங்களாக ஒலிக்கின்றதே என்றதும் பத்மா அவனை கட்டி கொண்டு, ஐயோ என்னை இப்படி வர்ணிச்சே கொல்லாத என்று அவனுடைய சிறிய உதடை பத்மாவினுடைய ஆள்காட்டி விரலால் மெதுவாக வருடுகின்றாள். அதை செய்ததும் மேலும் போதை ஏறியவனாக கவிதை மழையில் அவளை புல்லாங்குழலாய் நான், ஊதுகின்ற இதழாய் நீ, வருகின்ற இசை அனைத்துமே மௌன ராகமாய் என்றபடி அவளுடைய இதழை சுவைக்கத் தொடங்குகின்றான். சற்று நேரத்தில் அவனை விலக்கிவிட்டு, ஏய் வருங்கால புருஷா, நாம இதே வேலையாவா இருக்கிறது? இப்போதான் குளிச்சுட்டு வந்த, விடு நான் போய் குளிச்சுட்டு வரேன், வந்ததும் சாப்பிட்டுட்டு வெளியே நான் உன்னை கைப்பிடிச்சிட்டு சைட் சீயிங் போறோம் என்றாள். சற்று நேரத்தில் அவள் குளித்து முடித்ததும் கீழிருக்கும் ஹோட்டலில் சாப்பிடச் சென்றனர். அப்போது விஜய் பத்மாவிடம், பத்மா செம்ம மூட்ல இருக்கேன், 2 பேரும் ஃபென்னி சாப்பிட்டா கிக்கா இருக்கும் என்றான். கோவா மாநிலத்தில் மதுவிற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்ததால் அங்கு வரும் பல நாடு சுற்றுலா பயணிகள் பலவிதமான மது வகைகளை விரும்பி பருகுவார்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.